கோவை சிறுமி கொலை வழக்கு. இப்போ அந்த குழந்தையோட நிலைமை என்ன? ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நேற்றே பார்த்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு தான் அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு. அவங்க அம்மா ஒரு பக்கம் குழந்தையோட உடலை வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் ஹாஸ்பிட்டலோட பின்வாசல் வழியாக ஹாஸ்பிட்டலில் கையெழுத்து போட்டுட்டு அந்த பெண் குழந்தையோட உடலை அவங்க அப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்க வாங்கிட்டு அவங்களோட சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர்ல கொளத்தூர்ன்ற பகுதிக்கு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய எரியூட்டி அதுங்களோட இறுதி நிகழ்வுகள்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து அந்த எல்லாருக்கையுமே என் கணவர் வீட்டு குடும்பத்தினர் என்கிட்ட சொல்லாம கொல்லாம பின்வாசல் வழியா என் குழந்தைய எடுத்துட்டு போய் எரியூட்டிட்டாங்க. என் குழந்தையோட முகத்தை கடைசியா ஒரு வாட்டி கூட நான் என்னால பார்க்க முடியல. இதனால என் கணவர் குடும்பத்து மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டியில இருக்கும்போது பிரஸ்ல இருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்களே குடிச்சிட்டு மயக்கத்துல இருந்து குழந்தை காணாம போனதே உங்களுக்கு காலையில தான் தெரியும்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்றவங்க 1000 சொல்லலாம் சார் அப்படின்னு மறுக்கிறாங்க. அதுக்கு நீங்க குடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு மடக்கு தான் ஊத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஏன் இந்த கேள்வியெல்லாம் வந்தது அப்படின்னா, நேற்றைய தினம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு லேடி, அந்த லேடி இப்படி இந்த மாதிரி பதிவு போடுறாங்க. நீங்க எல்லாம் 1000 சொல்லிட்டு இருக்கீங்க குழந்தை அது இதுன்ட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம தானங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை காணாம போனதே தெரியாம அந்த குழந்தையோட தாய் போதையில தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள போய் இவங்க தான் தட்டி எழுப்பி அம்மா இந்த எந்திரிமா பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்ததாகவும், அதுக்கப்புறம் தன்னோட கணவர் வேலையை முடிச்சுட்டு 5:30 இல்ல 7 மணிக்கு மேலேயே தான் அவரு போய் அதுக்கப்புறம் தேடி குழந்தை கிடைக்கலன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. என்னதான் அரசாங்கம் காவல்துறை எல்லாவும் இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைங்களை முதல்ல நாம பத்திரமா பாத்துக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்தது, அந்த பெண் கொலைக்கு காரணமா இருந்தவனை நார்மல் வார்டுல இருந்து மாத்தி சிறை கைதிகளுக்கான ஹாஸ்பிட்டல் வார்டில் மாத்தி இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மோகன்ராஜுங்கிறவனை சிறை காவல்ல அடைச்சாச்சு. அதாவது உறுதுணையாக இருந்தான்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவனை சிறை காவல்ல அடைச்சு அவனுக்கும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. சூழல் இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடியே சிஎம் விஜய் அவர்கள் இந்த குடும்பத்துக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆறுதல் சொன்னவர் மட்டும் இல்லாம இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனைகளை இந்த அரசு நிறைவேற்றும் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பேட்டியோட இன்பிட்வீன்ல அந்த அம்மா சொல்லுது, நான் 1 மடங்கு தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. நான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்த நான் சொல்லாம விட்டேன், ஆனா இப்ப இந்த விஷயத்த சொல்றேன். என் புருஷன் பயங்கரமா குடிப்பாரு, அவர் டெய்லியுமே குடிப்பாரு. அப்படி அந்த வகையில அவரு ஏதோ ஒரு பாட்டில்ல சரக்கு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருக்காரு. நான் வெய்யத்துல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வரும்போது தாகம் தவிக்குதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ்ன்னு நினைச்சு எடுத்து குடிச்சேன். ஆனா அது குடிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொன்னதுனால நான் திரும்ப அந்த பாட்டில உள்ளே வச்சுட்டேன். இது நான் தெரியாம எடுத்து குடிச்சதுக்கு நாங்க டெய்லி குடிப்பேன்னு சொல்றவங்க 1000 சொல்லலாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதோட வெளிப்பாடு இதுதான். இதுக்காக தான் அவங்க அப்படி சொன்னாங்க. இப்போ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த மாதிரியான அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அது நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கும் ஆமால அப்படின்ற யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னோட குழந்தை இறந்துருக்கு, அதோட வலி கொஞ்சம் கூட தெரியாம ரொம்ப சர்வசாதாரணமா இப்படி ஒரு பிரஸ் பீப்புள்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு வாதாடிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எப்படி இந்த அம்மாவால இதெல்லாம் முடியுது, உண்மையிலே இந்த அம்மா தான் இந்த குழந்தை பெற்றாங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமான கமெண்ட்கள் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க இந்த அம்மா சொல்றதை பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளேயே ஏதோ சண்டை இருக்கும் போல இருக்கு, முதல்ல இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அம்மாவையும் அந்த சித்தியும் முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு கூப்பிட்டு என்ன விசாரிச்சாலும் அல்டிமேட்லி அந்த குழந்தை இப்போ நம்ம கூட இல்லை. பட் இதெல்லாம் அவங்க அம்மா சைடோட தரப்பு நியாயத்தை தான் நம்ம கேட்டிருக்கோம். அவங்க அப்பாவோட சைடு என்ன, ஏன் அம்மாவுக்கு தெரியாம கையெழுத்து போட்டு பின்வாசல் வழியா கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் இன்னும் வரல. அடுத்து ரொம்பவே வேதனைக்கு உண்டான விஷயம் என்னன்னா, இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான கேஸ். இந்த சென்சிட்டிவான கேஸை பத்தி நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறீங்கன்னா அதை எப்படி கையாளணும்னு ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வேணாம்? இந்த சென்சிட்டிவான கேஸை பத்தின பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, டிஐஜி சாமிநாதன், எஸ்பி பவன்குமார் ரெட்டி, இவங்க 3 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி அவ்வளோ மைக்ஸ் அவ்வளோ கேமராஸ் இருக்கு, அது இருந்தும் வேற ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ இப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்லாம் பண்ணிக்கிட்டு, வாட் எவர், உங்களுக்கும் 1000 ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் பப்ளிக் இது எவ்வளவு சென்சிட்டிவான கேஸ். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க எப்படி நினைப்பாங்க? ஒண்ணு. இன்னொன்று, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு தனியா போய் அப்பார்ட் ஃப்ரம் த கேமரா போய் நீங்க என்ன வேணா சிரிச்சுட்டு போங்க, யாரு கேட்க போறா? பிகாஸ் உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, தட்ஸ் ஓகே. பட் இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தை டீல் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுங்க, இட்ஸ் ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? ஆஃபீஸர்ஸ் இது ஒரு பக்கம் இருந்தா, அமைச்சர்
கீர்த்தனாங்கிறவங்க வந்து இந்த மாதிரியான கேள்விக்கு ஒருத்தர் அவங்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்ல தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி கோவை சிறுமி சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது, சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவை பற்றி இப்போ நம்ம பேசலாம், இதை பற்றி நம்ம தனியாக என்ன இது அட்மினிஸ்ட்ரேஷனில் வராமல் என்ன வரும், உங்கள் துறையில் சார்ந்து வராமல் வேணா இருக்கலாமே தவிர உங்கள் கவர்மெண்ட் தானே அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களோட சிஎம் கையில் தானே வந்து காவல்துறையே இருக்கு, குறைந்தபட்சம் இது வருந்தத்தக்க செய்தி, இல்லை இது கண்டிக்கத்தக்க செய்தி, குற்றவாளிகளுக்கு நிச்சயம் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது கடந்து போயிருக்கலாம்ல. ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, இந்த அமைச்சரும் அவங்களோட பேட்டியில சிரிச்சதா ஒரு கருத்து வருது. சிரிச்ச மாதிரி வீடியோக்கள் இருக்கு, அது ஏன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இது சிரிச்சாங்கன்ற மாதிரி தான் பல இடங்கள்ல இவங்களை ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. நாம மற்றவங்க பேச்சை விட்டுருவோம். அந்த வீடியோ நானுமே பார்த்தேன். அவங்க ஃபேஸ் சரி விடுங்க, அவங்க ஃபேஸே சிரிச்ச மாதிரியான ஃபேஸ் தான். அந்த ஒரு சொல்லும்போது சிலர்லாம் எனக்கு மூஞ்சே சிரிச்ச மாதிரி முகம் தாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கூட அவங்களை வச்சுக்கலாம். அவங்க அதுக்கு யதார்த்தமா பதில் சொன்னதாகவே இருக்கட்டும். ஆனா இறுதியா ஒரு கேள்வி கேட்கும்போது, ஒன்று நான் முன்னே சொன்ன மாதிரி இதை குறித்து கண்டிக்கணும், இல்லை வருந்தத்தகுது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் தலைவர் எது செஞ்சாலும் சரியா இருக்கும் அப்படின்னு கடந்து போறீங்கன்னா, எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரெஸ்ஸு கேட்குற இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு கூட பதில் சொல்ல தெரியாத நிலையிலையா நம்ம அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஓப்பனாகவே சொல்லணும்னா, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியாவது குறைந்தபட்சம் இனிமேல் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் என்ன மாதிரி ப்ரெஸ்ஸை டீல் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்படி ப்ரெஸ்ஸை ஆன்சர் பண்ணாங்கன்றதையாவது பார்த்துட்டு வாங்க. சாரி டு சே திஸ். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் போய்கிட்டு இருந்தாலும், சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் அந்த குடும்பம் அவங்க அப்பா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் எரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூழலில் இதே கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் தமிழனா பார்த்திபன் அவர்களும் சம்பத்குமார் அவர்களும் அவங்களோட வீட்டுக்கே நேர்லேயே போய் அவங்களுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்காங்க. அரசின் சார்பில், அதாவது அந்த போக்சோ நீதிமன்றத்தின் சார்பில் வந்து 7 லட்சம் ரூபாய் நிதியும் அந்த குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு படி மேலேயே போய் அந்த அமைச்சர் தமிழனா பார்த்திபன் அப்படிங்கிறவர் அந்த குழந்தையோட தந்தையை கட்டி தழுவி ரொம்ப ஆத்மார்த்தமாக தன்னோட ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு. ஃபைனலாக அந்த குழந்தையோட பாடியை கண்டெடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு குளம் பக்கத்தில். அந்த குளத்துல இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. இதுக்கு முன்னாடியே அந்த இடங்கள்ல இந்த மாதிரியான ரெக்கார்டு ஒன்று இருக்குன்றதும் சொல்றாங்க. நாம என்ன ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு அந்த ஏரியாவில் கம்ப்ளைண்ட் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு, இங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குன்னா அங்கெல்லாம் தானே ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்களை விட்டு நம்ம தேட சொல்லுவோம். ஒரு நாள் ஆகியும் அந்த இடத்துல போய் தேடினாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு கிடைத்த தகவல் படி அங்கே ஒரு குழந்தை இறந்து கிடக்குதுன்னு செய்தி போய் அதுக்கப்புறம் காவல்துறை போய் அந்த பாடியை எடுத்து கோவை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததாக தான் பல தகவல்கள் சொல்றாங்க. இப்பவுமே சிஎம் அவர்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சாலும் அவங்க எந்த இடத்துல எவ்வளவு இடத்துல போய் அவங்களால இருக்க முடியும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு வார்டுலையோ இல்ல பகுதியிலையோ இல்ல ஒரு மாவட்டத்திலேயோ எதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸான பிளேஸ், இல்ல இங்கெல்லாம் குற்றம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்றத கண்டறிஞ்சு குறைந்தபட்சம் அங்கெல்லாம் ஒரு தெருவிளக்கு அமைச்சோ இல்லையா அந்த பகுதிகளுக்கு போய் வர பகுதிகளில் எல்லா இடத்துலையும் சர்வேலன்ஸ் கேமரா போட்டு அதை மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அங்கே ஏதாவது சந்தேகத்துக்குரிய மாதிரி தெரியுதுன்னா ஒருத்தரால் ஒரு 10 கேமரா மானிட்டர் பண்ண முடியும். அங்கே ஏதோ ஒரு சந்தேகமா நடக்குது, இந்த ஏரியாவில் இவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இமீடியட்டா அவங்க அங்கே போகணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேசஸ் அங்கெல்லாம் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைகளுங்கிறவங்க அவங்களோட வேலைகளை, அவங்களோட கண்காணிப்பை, அவங்களோட பாதுகாப்புகளை போய் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா அரசு பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க பாதுகாப்பு கொடுக்கல, மற்றவங்களை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம தான் பாதுகாத்துக்கணும். அந்த அடிப்படையில நம்ம அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள பாதுகாத்துக்கணும். அதை தாண்டி ஒவ்வொரு தனி மனிதர்களாகவும் இந்த சமூகமாகவுமே சேர்ந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த கோவை சிறுமி கொலை வழக்கோட வடு ஆறுறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து இன்னும் இது மாதிரியான கேசஸ் நிறையா வந்துருச்சு. அதெல்லாம் என்னன்றது அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.